அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 118 அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறதற்கு ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் நிறைய நேரங்களில் சில நேரங்களில் ஒதுக்கப்படுகிறோம். We are rejected in some other ways in every time, each and every எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தள்ளப்படுகிறோம். தள்ளப்படுகிற கல்லாக இருக்கிற நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தள்ளப்படுகிற பிள்ளைகளாய் அநேக சூழ்நிலைகளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் இருக்கின்ற இடங்களிலே, நம்முடைய வகுப்புகளிலே நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய வேலை செய்கின்ற இடங்களிலே தள்ளப்படுகிறோம். நம்முடைய வீடுகளிலே தள்ளப்படுகிறோம். எல்லா இடங்களிலும் நாம் ஒதுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வீடு கட்ட ஆகாது, இந்த கல் வேண்டான்னு தள்ளின கல் மூளைக்கே தலைக்கல்லாயிடுச்சோம். அது என்னன்னா, கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் வேண்டான்னு மேஸ்திரி தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த கல் தூக்கப்பட்டு எரியப்பட்டு ஓரமாக கிடந்துச்சு. பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. மூளைக்கு தலைக்கல் வைக்கணும். இந்த மூளையினுடைய தலைக்கல்லை லாஸ்ட்டாக முடிக்கணும். அந்த தலைக்கல்லுக்கு கேப் இருக்குது. அந்த நேரம் கல் இல்லையேன்னு பார்க்கும்போது அங்கே தள்ளப்பட்டு அந்த கல் இருந்துச்சான். அந்த கல்லை தூக்கி அது மேலே வச்சு கட்டடத்தையே முடித்தாங்களாம். இது ஒரு ஆணித்தரமான உண்மை. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பல நேரங்களில் அவர் பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மத்தேயு 21:42 படிங்க. 21:42. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. வீடு கட்டுறவன் தள்ளிட்டான். அந்த கல் வேண்டாம், இந்த கல் வேண்டாம், இது ஒன்றுக்கு ஆகாது, இட் இஸ் யூஸ்லெஸ்ன்னு தள்ளிட்டான். ஆனால் அதை கர்த்தர் தலைக்கல்லாம் மாத்துறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை உன்னால் அநேகரால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், அநேகரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ தான் மூளைக்கு தலைக்கல்லாக போற. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 20 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 20:17 வாசிங்க. 20:17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வீடு கட்டுவதற்கு ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? யோசேப்பை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்டார். தன் சகோதரர்களாலே தள்ளப்பட்டார். சகோதரர்கள் வித்து விட்டார்கள். ஆனால் தன் குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய இரட்சகனாக யோசேப்புவை கர்த்தர் மாற்றி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் உன்னை ஒதுக்கலாம். யார் ஒதுக்கினாலும் சரி, கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சொந்த சகோதரர்கள் ஒதுக்கினார்கள், எல்லா இடத்திலும் ஒதுக்கினார்கள். கடைசியா என்ன செஞ்சாங்க? அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க அரேபியர்களுக்கு. அரேபியர்கள் கொண்டு போய் போத்திபார் வீட்டில் வித்துட்டாங்க. போத்திபார் வீட்டில் தள்ளப்பட்டவன், இவன் வேலைக்கு லாயக்கில்லாதவன்,
ஹீ இஸ் அபியூசர் என்று அழைக்கப்பட்டு அவன் ஒரு மோசமானவன், பெண்களிடத்திலே தவறாக நடக்கிறவன் என்று ஒதுக்கப்பட்டவன், அவன் சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டவன். கர்த்தர் சிறைக்குள் இருந்து அவனை எகிப்து தேசத்திற்கே தலைக்கல்லாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு யாரால் ஒதுக்கப்பட்டான், எந்த மக்களால், எந்த நாட்டினரால் சிறைச்சாலைக்கு சென்றானோ அதே இடத்தில் அந்த மக்களுக்கே ஒரு ஆளும் தலைவனாக மாறுகிறான். அல்லேலூயா. அவனை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறார். யோசேப்பை போல அதே போல பார்க்குறோம், மோசேயை பார்க்குறோம். மோசே எகிப்தில் தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்ட இளவரசி அரண்மனையில் வச்சு வளர்த்துறான். அரண்மனையில் வளர்ப்பு மகனாக அரண்மனையில் வளர்த்தப்படுகிறான் மோசே. ஆனால் மோசே அந்த அரண்மனையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறான். அரண்மனையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறான். அரண்மனையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யோசேப்பு வெளியே மோசே வெளியே வருகிறான். அவனுக்கென்ற ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் அரண்மனையை விட்டு ஒடியாந்தான். அரண்மனையில் அவனுடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் எந்த அரண்மனையில் விட்டு வெளியே வந்தானோ அதே அரண்மனையில் அதே அரசனுக்கு எதிராக மோசேயை கர்த்தர் நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அரசனுக்கு எதிராக கர்த்தர் நிறுத்தி என்ன செய்தார்? மோசேயை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தலைவனாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கல்லும் ஆயிற்று. இப்ப நம்ம கீழ்ப்படியாம இல்லாம இருந்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம இடறலுக்கான கல்லா மாறிடுவோம். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாய் வளர்ந்து கர்த்தருக்குள்ள வளரும் பொழுது கர்த்தர் நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாம் மாற்றுவார். ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா அது இடரலான கல்லாக மாறிடும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இடரலாக இருக்கோம்? ஹோமில் இடரலாக இருக்கும், ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு இடரலாக இருக்கும். எத்தனை பேர் இடரலாக இருக்கும்? வீட்டில், குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு இடரலாக இருக்கும். எத்தனை பேர் இடரலாக இருந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த இடரலான கல்கள் இடிக்கப்படும், தள்ளப்படும், எட்டி உதைக்கப்படும், மிதிக்கப்படும். என கீழ்ப்படியாமை இல்லைன்னா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமை இல்லைன்னா இடரலான கல்லா இருக்கும். நிறைய இடத்துல பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கிறாங்க, நிறைய இடத்துல எதிர்த்து பேசுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இடரலுக்கான கல்லாக இருக்கிறார்கள். கீழ்ப்படிதலோடு இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கீழ்ப்படிதலோடு இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வயதான முதியவர்களை அடிக்கிற எத்தனை பிள்ளைகள் உண்டு? முடியாத காலத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது, அவர்களால் முடியாத இருக்கும் பொழுது அவர்களை அடித்து துன்பப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், தகப்பனை குறித்து சொல்லுகிறார், மீன் கேட்டால் தன் பிள்ளைகளுக்கு பாம்பை தரும் தகப்பன் உண்டோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கும் அப்பாக்கள் உண்டோ? ஆனால் அப்படி செய்யாத உலக பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது என்ற சிறுவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தன் குடும்பத்திலே ரொம்ப சின்ன பையன். அவனை எல்லாம் ஒதுக்கிட்டான். அவன் எதுக்குமே லாய்க்கல்ல. ஒன்லி ஆடு மேய்க்க தான் லாய்க்கு. அவன் எதுக்கு லாய்க்கு? ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு அவனை ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த ஆடு மேய்க்க லாய்க்குன்னு ஒதுக்குனாங்க பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து இசையை கற்றுக்கிட்டான். அங்கே உட்காந்து மியூசிக் எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கிட்டான். இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட கற்றுக்க மாட்டோம்.
We have a God given an opportunity. If God give an opportunity, we have to utilize the opportunity. தேவன் நமக்கு அவ்விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். தாவீதுக்கு யாழை கையில் கொடுத்தார்கள். காட்டில் அமர்ந்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் இசையை கற்றுக்கொண்டான். அவன் யாழ் இசையில் வல்லவனாக இருந்தான். யாழ் இசையில் வல்லவன் தாவீது. அவன் ஆடுகள் மேய்க்கத்தான் லாயக்கு என்று அவன் குடும்பம் தீர்மானித்தது. இவன் எதற்கும் லாயக்கில்லை. இவனுக்கு சரியாக யுத்தம் செய்ய தெரியாது, சரியாக இராணுவ பலங்கள் தெரியாது. ஆகவே இவன் எதற்கும் லாயக்கில்லை என்று ஒதுக்கப்பட்ட அந்த தாவீது காடுகளில் ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் பாடினார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு கவிதையா எழுதினான். அல்லேலூயா. கவிதை எழுதி ராக தலைவனுக்கு ஒப்புவித்து பாட்ட பாடினாங்க. அவன் கர்த்தரை துதிச்சா. கர்த்தரை துதிச்சவன இஸ்ரவேல் நாட்டுக்கே அரசனாக்கினார். அல்லேலூயா. அவன் கீழ்ப்படியாமல் இல்ல, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை துதிக்கிற மகனா மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். யூ ஷுட் வர்ஷிப் அவர் லார்ட். தேவனை துதிங்க. யார் உங்களை ஒதுக்கினாலும் சரி. கடைசியாக அவங்க தந்தை கூட சொல்கிறாரு, தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, மூத்த மகனை தான் கொண்டு போய் நிறுத்துறார், ரெண்டாவது மகனை கொண்டு போய் நிறுத்துறார் சாமுவேல் கிட்ட. கடைசி மகன் இன்னும் ஒரு மகன் இருக்கானான்னு கேட்குறாரு சாமுவேல். அவன் சொல்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். என்ன மேய்ச்சிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த தந்தை கூட சொன்னார், ஆடு மேய்க்கிறது கேவலமாக சொன்னார். ஆனால் கர்த்தர் ஒருவனை, ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்குவது, அவரை துதிப்பவனை ஆடு மேய்த்தாலும் அரசனாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தரை துதிச்சு பாட்டு பாடுறான். சங்கீதம் 23, சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். துன்மார்க்க ஆலோசனை கொடுப்பான், பக்கத்துல இருந்து ஓடி போயிடலான்னு சொல்லுவான். துன்மார்க்கன் ஆலோசனை கொடுப்பான், செவி சாய்க்காத. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. துன்மார்க்க ஆலோசனைக்கு செவி சாய்க்காதீர்கள். துன்மார்க்க ஆலோசனை, படிப்பை விட்டுடலாம்ப்பா, நமக்கு படிப்பு வேண்டாம்னு சொல்லுவான். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவான் துன்மார்க்கன். செவி சாட்சினா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருவேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்தா நீ கீழ்ப்படிதலோடு இரு. நீ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். இங்க பாருங்க, அந்த தாவீதை கடைசியா வர சொன்னாங்க. கடைசியா அவங்க அப்பா கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவனை பார்த்த உடனே சாமுவேல் தைல குப்பியை உடைச்சு அவன் தலை மேல ஊத்தி, நீ தான் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொன்னார். அல்லேலூயா. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். அபிஷேகம் 3 வகைப்படும். அந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கல இப்ப. ஆனால் அந்த 3 வகையில தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். இட் இஸ் a kingship anointing. இந்த kingship anointing ரொம்ப பிரத்யேகமான anointing. அந்த கிங்ஷிப் அனாயிண்டிங் தாவீதுக்கு கிடைச்சதுக்கு காரணம், அவன் ஒதுக்கப்பட்டு காட்டில் இருந்தாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கான். கர்த்தரை துதிக்கிறான். காடுகளில் நின்று ஆண்டவரை துதிக்கிறான், பாட்டு எழுதுறான். சங்கீதம் 91 எவ்வளவு அருமையான பாடல்கள், எவ்வளவு அருமையான பாடல்கள். சங்கீதம் 91 வல்லமை உள்ள பாடல்கள். சங்கீதம் 51 எவ்வளவு பவர்ஃபுல்லான பாடல்கள், பாவ மன்னிப்பின் பாடல்கள். இதை எழுதினவன் அவன்தான். அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், எல்லாராலும் தள்ளப்பட்டவன் தாவீது. ஆனால் யாருக்கு தெரியும், கர்த்தர் அவனை பெரிய யுத்த வீரனாக மாற்றுகிறார். யுத்த வீரனாக மாற்றுகிறார். ஒரு முறை சூழ்ச்சி பண்ணி தாவீதை அனுப்புகிறார்கள். சவுல் அரசன் என்ன செய்கிறான், நீ போய் பெலிஸ்தேருடைய 100 பேரை கொன்று
100 பேருடைய நுனி தோலை வெட்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, அப்போ என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னான். எதுக்காக சவுல் இதை செய்தான் என்றால், இவன் 100 பெலிஸ்தியர்களை இவனால் கொல்ல முடியாது. இவன் கொல்றதுக்குள்ள அந்த 100 பெலிஸ்தியரும் சேர்ந்து அவனை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேயே செத்து போயிடுவான். என் மகளை கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைச்சான் சவுல் அரசன். ஆனால் தாவீது கர்த்தரை துதிச்சுட்டு போனதுனால, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனதுனால 200 பெலிஸ்தியரை கொன்று 200 பெலிஸ்தியரின் நுனி தோள்களை தாம்பூல தட்டில் எண்ணி கொண்டு போய் சவுல் ராஜா கிட்ட வச்சு உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, தாவீதை போல ஒரு பிரேயர் வாரியர் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. பெரிய ஜெபிக்கிற வீரன். He is a prayer warrior. ஜெப வீரன் தாவீது. அவனை தள்ளி விட்டாங்க. எந்த அளவுக்கு அவனை சதி செஞ்சாங்களோ எல்லா சதியிலையும் அவன் தான் வெற்றி பெற்று கடைசியா சமத்துவ இஸ்ரவேலருக்கு ஒருங்கிணைந்த சதர்ன் கிங்டம் அண்ட் நார்தர்ன் கிங்டம் 2 ராஜ்யங்களுக்கும் 40 ஆண்டுகள் அரசனாக இருந்தான். 40 ஆண்டுகள் அரசனாக இருந்தான். 2 வருஷம் எப்ரோன் தலைநகராக வச்சு 2 வருஷம் ஆட்சி பண்ணான். அதுக்கப்புறம் தன்னுடைய கேஸ்டலை மாற்றி எருசலேமுக்கு வந்தான். எருசலேமில் 38 வருஷம் ஆட்சி பண்ண தாவீது. இது அவனுடைய வாழ்க்கை. எல்லாத்தாலும் தள்ளப்பட்ட நாம், ஒருவேளை நிறைய பேர் நம்மை தள்ளியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நீ படிக்க மாட்ட, நீ லாயக்கில்லைன்னு தள்ளியிருக்கலாம், நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டேன்னு தள்ளியிருக்கலாம். கர்த்தர் உன்னை கொண்டு தலைக்கெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்படுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டார். தான் சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ஜனங்கள், சொந்த சகோதரர்களும் சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தள்ளப்பட்டார். சொந்த யூதர்களால் தள்ளப்பட்டார், இஸ்ரவேலரால் தள்ளப்பட்டார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர்தான் கார்னர் ஸ்டோன், அவர்தான் மூளைக்கு தலைக்கல். ஜீசஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஃபார் ஆல் கிறிஸ்டியானிட்டி. எல்லா கிறிஸ்துவத்திற்கும், எல்லா மதங்களுக்கும், முஸ்லிம் மதங்கள், யூத மதம், ஜுடாயிசம், கிறிஸ்துவ மதம், இந்த மதங்களுக்கெல்லாம் இயேசுதான் மூளைக்கல், இயேசுதான் பிரதான மூளைக்கல். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். God's purpose was rejected. இயேசு தள்ளப்பட்ட பொழுது God's purpose also rejected. ஆனால் அவர் தன்னை ஆவிக்குரிய மாளிகையை கட்ட ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம சில நேரங்களில் ஆவிக்குரிய மாளிகையை கட்ட முடியாமல் போகுது. சத்துரு வந்து சோதிக்கிறான். நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் வார்த்தையாலோ, சொற்களிலாலோ, செயல்களாலோ கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு முறிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய உறவை புதுப்பிக்கிறார். இனி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாளிகையை கட்டுவோம், ஆவிக்குரிய ஒரு பில்டிங்கை கட்டுவோம். அந்த பில்டிங் தான் நிலச்சி நிற்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? Shall we all pray in the presence of God? நம்ம எல்லாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, வீடு கட்ட ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுப்பா. விசேஷமாக இந்த ஆவிக்குரிய மாளிகை நான் நீ கட்டுறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஐ பில்ட் த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இன் மை லைஃப். என் வார்த்தையில் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா, என் சொல்லில் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா, யாருக்காவது மனவேதனை இருந்தால், பலி வாங்க அவர்கள் துடித்து கொண்டிருந்தாலும் என்னை மன்னிய மாட்டேன், என்னை மன்னிய. ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாகட்டும். ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட
சில டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கப்பட்டாயோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். Which department you have rejected, God will use you as a leader for the department. எந்த துறையில் நீ ஒதுக்கப்பட்ட, எந்த வகுப்பில் ஒதுக்கப்பட்ட, எந்த இடத்துல நீ ஒதுக்கப்பட்ட, உன் குடும்பத்தில் சகோதரிகளால் ஒதுக்கப்பட்டாயா, கணவன் மனைவியால் ஒதுக்கப்பட்டாயா, உன்னை மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றப்பட்டார் கர்த்தர். உன் வார்த்தைகளை பரிசுத்தமாக்குகிறார் கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாய்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் பாவமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வந்தால் உங்களுடைய சமூகத்திலிருந்து அதை நாங்கள் நீக்குகிறோம். யாரையாவது நாங்கள் புண்படுத்தி அவர்கள் பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னியும். உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் மன்னியும். உமக்கு முன்பாக நாங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் மூளைக்கு தலைக்கல்லாக எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகங்களின் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.